ஐந்துங் கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் ஏற்றனை நந்தி மகந்தன்னை ஞானக் கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. வணக்கம் ஜோதிட அன்பர்களே, நாம் இன்றைய சேனலில் பார்க்க இருப்பது சம்பத்து தாரையின் ரகசியங்கள். இந்த சம்பத்து தாரையின் ரகசியங்கள் பற்றி இந்த சேனலில் நாம் காண இருக்கிறோம். நமது ஜென்ம நட்சத்திரத்துக்கு 2வது நட்சத்திரம் சம்பத்து தாரை நட்சத்திரமாக நாம் ஜோதிட ரீதியாக நம்ம சொல்கிறோம். இந்த நட்சத்திரத்தின் வேலைகள்னு பார்த்துட்டிங்கன்னா, நம்ம அது காரியங்களை சாதித்து கொள்ளலாம், செல்வத்தையும் தேவையான பூர்த்திகளை செய்து கொடுக்கும், உத்தரபாக்கியம் உருவாகுதல், எதிர்பாராத அதிர்ஷ்டம் நடைபெறுதல், நல்ல வேலை கிடைப்பது, லாபமும் பணவரவும் மிகுதியாக இருக்கும். இந்த நாட்களில் பண உதவி வேறு யாரோடையும் கேட்கலாம், புதிய கணக்குகளை துவங்கலாம், வங்கியில் புதிய கணக்குகளை துவங்கலாம். அதாவது வெகு காலமாக நின்று கொண்டிருக்கும் பேச்சுவார்த்தைகளை இந்த நட்சத்திரத்தன்று நம்ம இருவரும் பேசி முடிவெடுத்தால் அதுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். தொழில் ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுதல், புதிதாக தொழில் தொடங்குதல், விருந்து செல்லுதல், கணவன் மனைவி புது தம்பதி விருந்துக்கு செல்லுதல், வீடு வாகனம் நிலம் வாங்குதல், சட்ட நடவடிக்கைகளை எடுப்பது, கணவன் மனைவி பிரிந்திருந்தாங்கன்னா அவங்களை ஒரு பேச்சுவார்த்தை பண்ணி இந்த நட்சத்திரத்தினால சேர்த்து வைக்கிறது. அதாவது பார்த்தீங்கன்னா, வெகு நாட்களாக குழந்தை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு இந்த நாள் சிகிச்சை எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு காரியங்கள் சாதகமாக நம்மளுக்கு அமையும். மேலும் இந்த அதிபதி பார்த்திங்கன்னா புதன், அதாவது இந்த சம்பத்து தாரைக்கு அதிபதி புதன் கிரகம் இருக்கிறார். அதாவது உதாரணமாக நம்ம ரேவதி நட்சத்திரம் எடுத்துக்கோங்க. ரேவதி நட்சத்திரத்துக்கு 2வது நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் வரும். அந்த அஸ்வினி நட்சத்திரோட அதிதேவதை பார்த்துட்டிங்கன்னா சரஸ்வதி. அந்த சரஸ்வதி தேவியை அன்ற நாள் நம்ம 2வது நட்சத்திரத்தன்று நாம் போய் வழிபட்டு வந்தால் நம்ம காரியங்களை மேலும் சாதித்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.